நாடு மதச்சார்பற்ற ஒரு நாடு. உலகிலேயே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உயரிய கோட்பாட்டிற்கு உலகத்திற்கே முன்னுதாரணமாய் திகழக்கூடிய ஒரு நாடு நம்முடைய இந்திய திருநாடு. இந்திய திருநாட்டின் அடிப்படை கொள்கை மதச்சார்பற்ற நாடு. இந்த இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய மத சுதந்திரத்துடன் வாழ நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்து தந்திருக்கின்றது. அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு பிரிவிலே, வழிகாட்டுதல் பிரிவிலே பொது சிவில் சட்டம் கொண்டுவதற்குண்டான விஷயம் இருப்பதின் காரணமாக அதே முன்வைத்து நம்முடைய மதச்சார்பிற்கு வேட்டு வைக்கும் விதமாக பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்காக வேண்டி மத்திய அரசு சமீபத்தில் முயற்சி செய்திருந்தது. முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரினும் மேலான சரிய சட்டம், அவர்களுக்கென்று தனிநபர் சட்டம் இருக்கின்றது. அந்த தனிநபர் சட்டத்தின்படி அவர்கள் தங்களுடைய திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, வக்ஃபுடைய விஷயங்கள் அனைத்தையும் அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். இந்த சரியத் சட்டத்தின்படி நடப்பது முஸ்லிம்களுடைய இறை கடமையாக இருக்கின்றது. சரிய சட்டம் என்பது மனிதனால் இயற்றப்பட்ட சட்டம் கிடையாது. அது இறைவனால் வகுத்து கொடுக்கப்பட்ட சட்டம். முஸ்லிம்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு 1400 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களால் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றும் 200 கோடி மக்களால் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு சட்டம் தான் சரிய சட்டம். இந்த சரிய சட்டம் முஸ்லிம்களுக்கும், குறிப்பாக முஸ்லிமுடைய பெண்களுக்கும் பாதுகாப்பை தந்திருக்கின்றது, சுதந்திரத்தை தந்திருக்கின்றது. அதிலே முஸ்லிம்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் கிடையாது. முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரினும் மேலாக இந்த சட்டத்தை மதிக்கின்றார்கள். சமீபத்திலே இந்த தனிநபர் சட்டத்திலே மத்திய அரசு தன்னுடைய கருத்தை சொல்லியிருப்பது முஸ்லிம் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்திலே முஸ்லிம்களுடைய மனோநிலை எந்த மனநிலை இருந்ததோ அதுபோன்று இப்பொழுது இந்த சரிய சட்டத்திலே கை வைப்பதை முஸ்லிம்கள் ஒரு பெரிய மதத்திலே அவர்கள் கை வைப்பதாக உணர்கின்றார்கள். அதனால் நாடு முழுவதும் முஸ்லிம் பர்சனல் லா போர்டு எனக்கூடிய அமைப்பின் வழிகாட்டுதலின்படி கையெழுத்து இயக்கங்களும், மாநாடுகளும், பேரணிகளும், பொதுக்கூட்டங்களும் நடத்தி முஸ்லிம்களுடைய நிலையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்று கரூரிலே கூட ஒரு ஜமாத்துல் உலமா கூடிய சபை மற்றும் கரூர் மாவட்ட அனைத்து ஜமாத்தார்கள் சார்பாக ஈத்கா இந்த பள்ளியிலே நடத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம், நம்முடைய எதிர்ப்பை காட்டுகின்றோம். மத்திய அரசிற்கு முஸ்லிம்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்றார்கள். தனிநபர் சட்ட வாரியத்திலே, தனிநபர் சட்டத்திலே கை வைப்பதற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று வழிகாட்டுதல் சம்பந்தமான மத சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய 44வது பிரிவையும் நீக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம், கோரிக்கை வைக்கின்றோம். அதே போன்று அனைத்து முஸ்லிம் சமுதாயத்திற்கும், மற்ற சமயத்து சகோதரர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த பொது சிவில் சட்டம் இருக்கின்றது, அது ஆபத்தானது. அது இந்தியாவுடைய நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு, நம்மளுடைய வேற்றுமையில் ஒற்றுமைக்கக்கூடிய ஒரு தத்துவத்திற்கு ஆபத்தானது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவர்களும் முஸ்லிம்களுடைய இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.